உங்களோட ஜேர்னியை ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டே வந்தோம். உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து நீங்க ஆண்டவரை அறிஞ்சு கொண்டது, மேரேஜ் அப்போ வந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம். ஸோ இப்போ வந்து எல்லாருமே கர்த்தருடைய கிருபையினால ஒரு கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கையில இருக்கிறீங்க. ஸோ ஹவு டிட் யுவர் மேரேஜ் ஹேப்பன்? ஃபைனலா எல்லாத்தையும் தாண்டி திருமணம் எப்படி நடந்துச்சு? மை ப்ரேயர் வாஸ் டு மேரி அ பிலீவர் அண்ட் எனக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு கிறிஸ்டியன் வெட்டிங் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ கூட எங்க அம்மா வந்து சொன்னாங்க, நீ இன்னும் கனவு கண்டுட்டு இருக்கியா? உங்க அப்பா சர்ச்சில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, நீ கனவு கண்டுட்டு இருக்கியா? கிறிஸ்துவ கல்யாணம் நடக்கும்னு கனவு கண்டுட்டு இருக்கியா அப்படின்னாங்க. அப்பாட்ட தான் பேச பயம், அம்மாட்ட கொஞ்சம் தைரியமா சொல்லிடுவேன். ஆமாம்மா அப்படிதான் நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன், அப்படிதான் நடக்கும். நீ அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நீ கும்பிடுற கடவுள் தான் உண்மையான கடவுள், நான் ஒத்துக்கிறேன். இப்படியே இந்த ஸ்டேட்மெண்ட்டே எங்க அம்மா சொன்னாங்க. நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன், சோப்பா அவங்க சொன்னபடி ஆகட்டும். அவங்க அவங்க என்னோட மேரேஜ் ஒரு கிறிஸ்டியன் வெட்டிங்காகவும் அவங்களுடைய ரட்சிப்பும் சமீபமா இருக்கட்டும் ஜெபிச்ச மாதிரியே ஆண்டவர் அற்புதமா மை வெட்டிங் வாஸ் அ கிறிஸ்டியன் வெட்டிங். ஐ எம் த ஒன்லி ஒன் சேவ்ட் இன் மை ஃபேமிலி. ஒரு சித்தியோ ஒரு சித்தப்பாவோ ஒரு மாமாவோ அப்படின்னு யாருமே இல்லை. ஸோ என்டையர் ஃபேமிலி வந்திருந்தாங்க. அப்பா கூட பிறந்தவங்க, அம்மா கூட பிறந்தவங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லாரும் தே விட்னஸ் தட் கிறிஸ்டியன் வெட்டிங். எல்லாருக்கும் ஆண்டவருடைய அன்பு கடந்து போச்சு. அதே மாதிரி நான் ஐ ஹட் மேட் அ ஓ டு த லார்ட். எனக்கு ஒரு கிறிஸ்தவ திருமணம் நடந்த ஏதாவது ஒரு விதத்துல வசனத்தை நான் ஆண்டவரே என்னுடைய நான் பிலீவர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் அழகா எனக்கு ஒரு தாட் கொடுத்தாரு. கீ செயின்ல போட்டு கொடுத்தா ஏதோ ஒரு பைக்லயோ ஏதோ ஒண்ணுல மாட்டிக்குவாங்க. ஸோ நான் என்டையர் எங்களுடைய நான் பிலீவர் ஃபேமிலிக்கு அந்த மேரேஜ் ஹால்ல வச்சு அந்த கீ செயின்ல வசனம் போட்ட கீ செயின் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா அந்த திருமணம் நடக்கிறதுக்கும் கர்த்தர் கிருபை செஞ்சேன். என் ஹஸ்பண்ட் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எப்படி எங்க மேரேஜ் வந்து மிராக்குலஸா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்க டெஸ்டிமனியா என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. நான் சொன்னது போல நம்ம சேலஞ்சுன்னு பார்த்தோம். அதே நேரத்தில் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருந்தது. என்னன்னா சவால்கள் அதில் இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்கங்கிறது தான் அதுக்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஏன்னா நண்பர்கள் எல்லாரும் நம்ம கிட்ட வந்து அன்பா சொல்லி நீங்க மேரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மக்கிட்ட இங்க ஒண்ணுமே இல்லை. எப்படி மேரேஜ் பண்றது? ஃபேமிலி சைட்ல சப்போர்ட் இல்லை, யாருமே இல்லை. இப்போ நமக்கு யார் உதவி பண்ணுவாங்கங்கிற ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன். ஸோ என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கூட 1-2 இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. பட் என்னுடைய ஃபேமிலில இருந்து யாருமே அலையன்ஸ் பொண்ணு பார்க்க வரலன்னுங்கிறதுனால அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டே வந்துட்டேன். அப்போ இதே பாண்டிச்சேரி ஹவுஸ் ஓனரே என்னை அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணிட்டு ஒரு பொண்ணை காமிக்கலான்னு இருந்தாங்க. அவங்க வீடு வரைக்கும் போயிட்டு நான் சொல்லிட்டேன், இல்லை நான் பேரண்ட்ஸோட வந்து பார்க்கணும், அதுதான் என்னுடைய ஒரு விசுவாசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் நான் வந்துட்டேன். ஆனாலும் எனக்குள்ள ஒரு ஒரு தயக்கம் என்னன்னா, ஒரு 27 வயசுல கல்யாணம் பண்ணணுங்கிறத நான் வந்து தீர்மானமா இருந்தேன். அப்படி அந்த வயசுல நான் கல்யாணம் பண்ணணும். பட் என்கிட்ட எதுவும் இல்லையே, நான் எப்படி பண்ண போறேன் அப்படிங்கிறதான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அப்போ ஒரு கட்டத்துல மினிஸ்ட்ரி சைட்ல இருந்து ஒரு ப்ரெஷர் வருது. கூட வேலை செய்யறவங்க எல்லாம் அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்கள வந்து மேரேஜ் பண்ணிக்க சொல்றாங்க. கொலீக்ஸ் அந்த ஒர்க் பண்றவங்க எல்லாம் அவங்க ஃபேமிலி ப்ரொஃபைல்ஸே கொண்டு வந்து கொடுக்கும் போதெல்லாம் எனக்கு அதுல பெரிய அளவுல ஒரு லீடிங்கே இல்லை. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஃபைனலா ஒரு 3 days வந்து உபவாசம் பண்ணி நான் ஜெபம் பண்ணேன். ராத்திரி பகலா எதுவும் சாப்பிடல. நான் வந்து ப்ரேயர் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட. ஏன்னா அது அது அந்த ப்ரேயர் பண்ணினதுக்கு ஒரு காரணம் இருந்தது. என்னன்னா, என்னுடைய ஒரு மென்டர் கிட்ட அடிக்கடி நான் போய் ஜெபம் பண்றது வழக்கம். அப்படி அவர்கிட்ட நான் போய் ஜெபம் பண்ணிட்டு அவங்க ஃபேமிலியில பேசிட்டு இருக்கேன். அவரோட ஒய்ஃப் வந்து ரொம்ப கன்சர்னா இருப்பாங்க என் மேல. ஸோ அவங்க வந்து கூப்பிட்டு சொல்லுவாங்க, தம்பி நான் இந்த ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், இந்த ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், நீ சொல்லுப்பா, நம்ம உடனே பேசி முடிச்சிடலாம், அவங்க டவுரி கொடுப்பாங்க, எக்ஸ்பென்ஸை பத்தி கவலைப்படாத அப்படிங்கிறப்போ எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. என்ன, நான் டவுரி வாங்க மாட்டேன், டவுரி வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரியம் எனக்கு இருந்தது. ஸோ அப்படி ஒரு விசுவாசம் இருந்ததுனால நான் மென்டர் கிட்ட சொன்னேன், அண்ணா நான் வந்து மேரேஜ்னு பண்ணனா ஆண்டவர் என்னை பிளஸ் பண்ணட்டும், அதனால இனிமேல் அந்த டாப்பிக்கே நான் எடுக்க போறது இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருந்த நான் ஒரு பையனுக்கு மென்டரிங் பண்ணிட்டு இருந்தேன். என்னை விட வயசுல கம்மி தான், நான் அவரை ஊழியத்துல ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். அந்த தம்பி என் கூட இருந்தாரு. அந்த தம்பி கூட இருந்துட்டு அவர் சொன்னாரு, அண்ணா நீங்க ஏன் ஃபினான்ஸ் பத்தி ரொம்ப யோசிக்கிறீங்க? அப்போ அவர் ஒரு சாட்சி என்கிட்ட ஒண்ணு சொன்னாரு. அது உண்மையா நடந்த ஒரு சம்பவம். அது திருநெல்வேலியில தான் நடந்த ஒரு சம்பவம். அங்க நடந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையா வந்து என்கிட்ட வந்து அவர் சொல்றாரு. அந்த ஒரு சம்பவம் வந்து என் மனசை ரொம்பவே பாதிச்சது. அந்த ஒரு சின்ன சாட்சி அப்படி பாதிச்சதுனால நான் ஆண்டவர்கிட்ட போய் உபவாசம் பண்ணிட்டு நான் ஜெபம் பண்ணினேன், ஆண்டவரே நீங்க
என்னுடைய காரியத்தை பொறுப்பெடுத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனை நான் ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணேன் ஃபர்ஸ்ட். என்னன்னா எனக்கு மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதை விட எனக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்கிறத நான் ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணேன். அந்த 3 நாள் ப்ரேயர் பண்ணி முடிச்ச உடனே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் நாள் முடிச்சுட்டு நான் போயிட்டு ஒரு டீ சாப்பிடலான்னு போயிட்டு வரும்போது தான் ஏஞ்சல் அப்பா கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. எடுத்த உடனே அவர் என்கிட்ட இதை தான் சொன்னாரு. பொண்ணு வந்து மா நிறமா இருப்பாங்க, நெகட்டிவா தான் பேசினார் எல்லாமே. இந்த மாதிரி அவங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து அவங்களுடைய கேஸ்ட், ஸோ இதெல்லாம் சொல்லும்போது கேஸ்ட் வேற, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து மாநிறம், ஹைட்டு, இதெல்லாம் அவங்க சொல்லும்போது இதெல்லாம் எனக்கு மனசுல இருந்த, இவர் சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் காதுல கேட்டாலுமே என்னுடைய ஒரு எண்ணம் என்னவா இருந்ததுன்னா, நான் ஆண்டவர்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அதை மட்டும்தான் நான் என் மைண்ட்ல வச்சிருந்தேன். மீதி எந்த ஒரு காரியத்தை நான் வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை. ஆண்டவர்கிட்ட நான் என்ன கேட்டேன்னா, அது அவங்க அப்பா கிட்ட அந்த 3 கேள்வி கேட்டேன். இந்த மாதிரி 3 காரியமும் நான் கேட்கும்போது இதுக்கு அவங்க எல்லாம் ஓகேவான்னு மட்டும்தான் நான் கேட்டேன். அது 3மே வந்து ஏஞ்சல் கிட்ட இருந்தது. ஏஞ்சல் பிக்சர் பார்க்கல, ஏஞ்சலோடைய ப்ரொஃபைல் படிக்கல. ஆனா நான் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டு ப்ரேயர் பண்ணனோ அந்த இது இருந்தது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஒரு 10 கேட்டகரி போடுப்பா, 10ல ஒரு 6, 7 உனக்கு செட் ஆனாலும் நீ ஓகே சொல்லு, நீ 10க்கு 10 தான் உன் எக்ஸ்பெக்டேஷன் வரணும்னு நினைக்காத அப்படின்னாங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது, எனக்கு 10எல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு 3 காரியம் மேஜரா இருந்தா எனக்கு போதும், இதுக்கு மேல எல்லாம் நான் எதிர்பார்க்கல ஆண்டவரேன்னு தான் நான் சொன்னேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அதே 3 காரியம் வந்து அவங்க அப்பா கிட்ட நான் கேட்கும்போது எனக்கு அது பெரிய ஆச்சரியமா இருந்தது. அப்பவுமே நான் ஓகே சொன்னேன். அதுக்கப்புறம் என் ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையும் ஒவ்வொருத்தரா 13 பேர்ல 3 பேர் இல்ல 10 பேரையும் நேரடியா போய் சந்திச்சு எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போனேன். அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். கூட்டிட்டு போய் எங்க பாஸ்டரையும் கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட பேசும்போது பாத்தீங்கன்னா பெரிய சேலஞ்ச் என்னன்னா, கேஸ்ட் டிஃப்ரெண்ட். அவங்க ஜுவல்ஸ் போட மாட்டாங்க, நாங்க ஜுவல்ஸ் போடுவோம். இப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல எங்க வீட்டுல எல்லாம் ரொம்ப அது ஒரு பெரிய ப்ராப்ளம் மாதிரி வந்தது. பட் நான் என்ன சொன்னேன்னா, நான் அவங்க அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டேன், நான் இதை தான் எதிர்பார்க்கிறேன், இது இருந்தா நான் ஓகேன்னு சொல்லிட்டு நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ஸோ எங்க வீட்டுல வந்து எல்லாரும் ஒத்துக்கறல, நேர்ல போய் பார்க்கும்போது ஒத்துக்கறலனாலும் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நான் ஆண்டவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க தே காட் ஸ்டன்ட் அண்ட் அவங்க எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கிற மாதிரியே இல்லை. பட் ஐ வாஸ் ஸ்டபர்ன். அந்த நேரத்துல நான் அந்த டிசிஷனை எடுத்தேன். அந்த ஹவுஸ் ஓனர் மூலமா அந்த மேரேஜ் அரேஞ்ச் ஆனது. அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்மூத்தா போனது. ஃபேமிலியில எல்லாரும் வந்தாங்க, என்கேஜ்மெண்ட் நடந்தது. என்னுடைய ஆசைப்படியே நான் எல்லாரும் குடும்பத்துக்கும் சுவிசேஷம் சொல்றதுக்கு அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா இருந்தது. எங்க கிராமத்துல நடந்த முதல் கிறிஸ்தவ திருமணம் அது. அதுல அத்தனை பேரையும் நான் கூப்பிட்டு இருந்தேன், எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இருந்து அவங்களுக்கு நான் வந்து ஒரு சுவிசேஷம் சொல்றதுக்கு அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருந்தது. என்னன்னா, ஆண்டவர் விசுவாசத்தை கனப்படுத்துவாரு அப்படிங்கிறத நான் வந்து ரொம்பவே நான் அதை நான் அதுல, ஏன்னா அவரை நம்புற யாரையும் கர்த்தர் வெட்கப்படுத்தினதே கிடையாது. ஆமா. ஸோ அந்த மேபி இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அந்த இதை இன்னும் எலாபரேட் பண்ணி கூட நான் சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ இந்த ரெஸ்பான்ஸ்க்காக. கர்த்தருக்காக நம்ம நிக்கிறப்போ ஆண்டவர் எப்படி வந்து திருமணம் நடத்துறாரு. அந்த கிராமத்துல நடந்த ஃபர்ஸ்ட் கிறிஸ்தவ திருமணம் அப்படிங்கிறப்போ எவ்வளோ ஒரு மிராக்குலஸா ஆண்டவர் நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புரிய வருது. நம்ம அப்போஸ்தலர்ல வாசிக்கிறது போல நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேணும் அப்படிங்கிறது உங்க 3 பேரோட சாட்சி பாக்குறப்போ புரியுது. ஸோ